Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டினியூஷன். ஸோ ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அந்த வீடியோஸும் பார்த்துடுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு பிஸ்னஸ். டிரான்ஸ்போர்ட்டோட சர்வீசஸ் பிஸ்னஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். The growth and development in the means of transport over the past 200 years have produced significant economic efforts and has revealed how important are the service of transport. So கடந்த ஒரு 200 வருஷமாக டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எக்கனாமிக் எஃபர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட சர்வீஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் ரிவீல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. It creates place and time utility. இது place and time utility-யை create பண்ணுது. place அப்படின்னா கூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த வேர் ஹவுஸை குறிப்பிடுது. ஸோ டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா வேர் ஹவுஸில் கூட்ஸ் தேங்கிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் place யூட்டிலிட்டியை create பண்ணுது. And time utility we talk about the demand and the supply. எப்போல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போல்லாம் சப்ளை பண்ணணும். அப்போது சப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் ஹவுஸ் வேணும். வேர் ஹவுஸ் இருந்தாலும் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வேணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இந்த பிளேஸ் அண்ட் டைம் யூட்டிலிட்டியை க்ரியேட் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இன்க்ரீசஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஹெட்டிங்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, ப்ரொடக்ஷனோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது. வை? பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷனோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணுறது. எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? அதை ஒருத்தவங்க கன்சியூம் பண்ணுறதுக்காக, உபயோகிக்கிறதுக்காக தான் ப்ரொடியூஸே பண்ணுறாங்க. ஸோ மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கன்சப்ஷன். Effective transport system creates time and place utility and thereby influences the demand for goods and the value of goods. ஸோ நான் ஆல்ரெடி இப்போ சொன்னதா டைம் அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டியை க்ரியேட் பண்ணுது, விச் இன்ஃப்ளூயன்சஸ். அது எதை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா டிமாண்ட் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் அ கூட்ஸ். இப்போ டிமாண்டு அதிகமாக இருக்கும் போது ப்ரைஸ் லெவல் ஏறுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வேல்யூ ஆஃப் கூட்ஸும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. Thus transport makes production efficient and purposeful. ஸோ இந்த ப்ரொடக்ஷனை எஃபிஷியண்ட்டாக மாற்றுது டிரான்ஸ்போர்ட். ஏன் அப்படின்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ண இங்கே டிமாண்ட் எப்போல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போ நம்மளால் சப்ளை பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் சாத்தியப்படாது. நெக்ஸ்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் வாண்ட்ஸ் பை இன்க்ரீஸிங் குவான்டிட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ். ஸோ ஸ்டிமுலேட்ஸ் அப்படின்னா தூண்டுறது, ஒரு தேவையை தூண்டுறது. எப்படி அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுக்கும்போது கன்சியூமரோட வாண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி நம்ம கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஆஸ் அ ப்ரொடியூசராக. ஸோ வெரைட்டி ஆஃப் கன்சியூமர் கூட்ஸு அது தேவையை இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் getting commodities which cannot be had or produced in a region where it cannot be accessible. எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் commodities மீன்ஸ் கூட்ஸை கொண்டு போய் சேர்க்கறது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட மிகப்பெரிய ஒரு சர்வீஸ். இப்போ இன்டீரியர் ரூரல் ஏரியாஸில் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஆனால் அங்கேயும் அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ். வித்தவுட் அடிக்வேட் அண்ட் எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் கூட்ஸ் கேனாட் at either in the quantity or variety required in the complex economy. ஸோ காம்ப்ளெக்ஸ் எக்கானமி அப்படின்னா இந்த எக்கானமியோட ஃபுல்லஸ்ட்டை நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கெல்லாம் குவான்டிட்டி தேவைப்படுதோ, எங்கெல்லாம் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ, டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் இது நடக்காது. நெக்ஸ்ட், இட் டெவலப்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் த மார்க்கெட். ஸோ ஆப்வியஸாக ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் நிறைய மார்க்கெட்ஸில் கொண்டு போய் சேல் பண்ணப்படும். அப்படி பண்ணும்போது இட் டெவலப்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் த மார்க்கெட்.
The primary function of transport is to enable the physical distribution of goods at global level. So primary function என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறது, ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக கொண்டு போய் சேர்க்கறது in global level across the world. இதை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்றது தான் வந்து primary function of transport, whatever goods it may be. The distribution of goods must take place easily. அது ரொம்ப சுலபமாக நடக்கணும் அண்ட் எக்கனாமிக்கலாக இருக்கணும் அண்ட் ஸ்பீடியாக இருக்கணும். எல்லாம் எக்கனாமிக்கலி இந்த சென்ஸ் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும். விச் மீன்ஸ் த ஃபினான்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். லைக் ப்ராடக்டோட ப்ரைஸ் எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும். நாட் ஒன்லி ஃபார் த ரிச்சர் பீப்புள் அண்ட் நாட் ஒன்லி ஃபார் த புவரர் பீப்புள். அந்த மாதிரி இல்லாமல் எக்கனாமிக்காக இருக்கணும் அதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பீடியாக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸ்பீடாக இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் கூட்ஸ் வந்து போய் சேரும். It provides the chance of expanding national land international market. ஸோ நேஷ்னல் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் சான்ஸ் வந்து கொடுக்குது ஃபார் எக்ஸ்பேண்டிங் த மார்க்கெட். It helps in price stability by distributing goods all over the country. ஸோ ஒரு பாயிண்ட்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா விலையோட நிலையான ஒரு விலை, அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்குது. helps in price stability by distributing goods all over the country. எல்லா all over the country முழுக்க இந்த கூட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலயமா ப்ரைஸை வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக தேவை. It aids to economic growth. The movement of raw materials, fuel, labor and finished products and the mobility of the capital and technical know-how, transport playing a remarkable role in the growth of all industry from agriculture to manufacturing. So movement aids to economic growth அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன ரா மெட்டீரியல்ஸில் இருந்துட்டு டெக்னிக்கல் நோஹவ் வரைக்கும் இடைப்பட்ட இதில் வந்து ஃபியூவல் இருக்குது, லேபர் இருக்குது, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மொபிலிட்டி ஆஃப் கேபிட்டல்னால் கேபிட்டல் மூவ் ஆகிறது, ஹவு ஃபாஸ்ட் இட் கேன் பி மூவ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெக்னிக்கல் நோஹவ் இஸ் நத்திங் அபவுட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டெக்னிக்கல் நோஹவ்னா என்னன்ட்டு. ஆல் ரெக்கார்டட் அண்ட் அன்ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் அந்த ப்ராடக்டோட டிசைன், டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன், இது எல்லாமே டெக்னிக்கலாக எப்படி அப்படின்றத வந்து டெக்னிக்கல் நோஹவ். இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸோ சரி இல்லை இண்டஸ்ட்ரீஸோ சரி. ஸோ இது எல்லாத்தோட மூமெண்ட்டையும் வந்துட்டு பார்த்துக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் தான். டிரான்ஸ்போர்ட் பிளேயிங் அ ரிமார்க்கபிள் ரோல் இன் த க்ரோத் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு மேனுஃபேக்சரிங். அக்ரிகல்ச்சரில் தொடங்கி பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் வரைக்கும், ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ஸ் வரைக்கும் இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் ரோல் வந்து ப்ளே பண்ணுது, அதாவது டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஸ்பெஷலைசேஷன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கார்ஸோட பார்ட்ஸ் அது வந்து வேரியஸ் பிளேசஸ்லேருந்து உருவாக்கப்படுது. டோர் ஒரு இடத்துல ஸ்பெஷலைஸ்டாக செய்வாங்க, அப்புறம் ஸ்டேரிங் ஒரு இடத்துல ஸ்பெஷலைஸ்டாக செய்வாங்க, காரோட இன்ஜின் ஒரு இடத்துல ஸ்பெஷலைஸ்டாக செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் த கார், நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், பார்ட் ஆஃப் த காரும் வந்து ஸ்பெஷலைஸ்டாக செய்யும் போது அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆல்டுகெதராக ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸுன்னு நம்ம அதை சொல்லலாம், இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்பெஷலைசேஷன் மீன்ஸ் த டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதான் நான் இப்போ சொன்னேன்ல, டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு கார் வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன், இன்டூ அ நம்பர் ஆஃப் செப்பரேட் ப்ராசஸ், ஒரு பார்ட்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ தட் ஈச் பர்சன் ஆர் குரூப் ஸ்பெஷலைசஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ். இட் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு இன்டர்நேஷ்னல் லெவல் டூ. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் இந்த ப்ராசஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பெஷலைசேஷன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட், இட் என்கரேஜஸ் இன்னோவேஷன் இன் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைன். ஸோ இன்னோவேஷன்ஸ், ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு அண்ட் அதோட டிசைனில் இன்னோவேஷன்ஸை கொண்டு வருது. அதுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் தான் ஒரு மெயின் ரீசன்.
ஏன் அப்படின்னா it provides plenty of opportunity to the producer to produce a product in innovative and creative way to catch up the wider market and reap more profit. ஸோ நிறைய ப்ராஃபிட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வர இனோவேஷன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை மாற்றிட்டே இருக்கணும் க்ரியேட்டிவ் வேவில். ஸோ அப்படி க்ரியேட்டிவ் வேவில் டிசைன் போட்டு ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். ஸோ ஆன் த ஹோலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிறதுனால தான் இட் என்கரேஜஸ் இனோவேஷன் இன் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைனிங் டு ஹாவ் அ மோர் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் தான் வந்து சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு பிஸ்னஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான் வரும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்று படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வேபிள். த வேபிள் இஸ் அன் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் பை த கேரியர். ஸோ இது வந்து ஒரு பில் விச் ஹேஸ் டு பி அக்னாலேஜ்ட். ஒரு ரெசிப்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணி கொடுப்பாங்க ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் த கூட்ஸ் பை த கேரியர். கேரியர்னால் யார் அப்படின்னா போக்குவரத்து நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பயணிகளை கொண்டு போகிறதா இருக்கலாம், இல்லை சரக்கு கொண்டு போகிறதா இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம கூட்ஸ் பற்றி பேசுறதுனால சரக்கு போக்குவரத்து நிறுவனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கம்பெனி த டிரான்ஸ்போர்ட் பீப்புள் ஆர் கூட்ஸ், அவங்க தான் வந்து யார் அப்படின்னா கேரியர். சரிங்களா? ஸோ இந்த கேரியர் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க கூட்ஸை. அக்செப்டிங் கூட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட். நான் வந்து கூட்ஸை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு இஷ்யூஸ் வேபிள். இவங்க தான் வந்து வேபிள் அப்படின்றத இஷ்யூ பண்ணுவாங்க இன் த நேம் ஆஃப் த கன்சைனர் ஆர் த கன்சைனி. ஸோ யார் பேரை கொடுப்பாங்க அப்படின்னா கன்சைனர்னா த சென்டர் ஆர் த ஷிப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஸ்பெசிஃபிக்காக கன்சைனர் அப்படின்னு இந்த டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கூட்ஸை சென்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா கன்சைனர். அதை ரிசீவ் பண்ண போகிறவங்க யாருக்கு அனுப்பப்படுதோ டு ஹூம் இட் இஸ் கன்சைன்ட், அவங்க தான் வந்து யார் அப்படின்னா கன்சைனி. எய்தர் இன் த நேம் ஆஃப் த கன்சைனர் ஆர் த கன்சைனி இந்த வேபிள் வந்து கொடுப்பாங்க. யார் அப்படின்னா இந்த கேரியர். இட் சர்வ்ஸ் ஆஸ் அன் எவிடன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம கூட்ஸ் வந்து இந்த இதில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் இந்த ரெசிப்ட். It is also a document of title of goods. The ownership of the goods represented by waybill can be transferred by endorsement and delivery of the waybill. So இது வந்து ஒரு title of goods. So title of goods உங்களுக்கு என்னன்னு தெரியும். The ownership of goods represented by the waybill can be transferred. இதில் யாரோட பேர் இந்த வேபிளில் எழுதியிருக்கோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணப்படும் பை என்டார்ஸ்மெண்ட். என்டார்ஸ்மெண்ட் தான் வந்து ஒப்புதல். சரிங்களா? ஒரு ஒப்புதல் மூலயமா இது வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணப்படும். அண்ட் டெலிவர் ஆஃப் த வேபிள், யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட இந்த டெலிவரி வேபிள் இருக்கும், அவங்க கூட்ஸை வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். இஃப் அ வேபிள் லாஸ்ட், இந்த பில் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா the consignee will be allowed to clear the goods from the carrier after he executes an indemnity bond. ஒருவேளை இது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கன்சைனி யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கோ அவர் வந்து கூட்ஸை கிளியர் பண்ணணும். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸிக்யூட்ஸ் அண்ட் indemnity bond. indemnityனா வந்து some set of amount which has to be given as a payment for damage or loss. லாஸ் ஆயிடுச்சு, ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைன் பே பண்ணி அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியும். ரயில்வே ரெசிப்ட். ஸோ இதே தான், இந்த வேபிள் மாதிரியே தான் இந்த ரயில்வே ரெசிப்ட். ஸோ சேம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இது வந்து ட்ரெயினில் வந்து நம்ம கூட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே கொடுக்குற ஒரு ரெசிப்ட், ரயில்வே ரெசிப்ட். சேம், இட் இஸ் அன் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ் பை த ரயில்வே ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங். சரிங்களா? இது வந்துட்டு ஜென்ரல் பஸ்ஸு லாரி அந்த மாதிரி கொடுக்குற இது வந்து இந்த வேபிள். இது வந்து பர்டிகுலராக ரயில்வே. இட் சர்வ்ஸ் அஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ். இதுவும் வந்து டைட்டில் ஆஃப் குட்ஸ். இட் ஷோஸ் த டைட்டில் ஆஃப் இட்ஸ் ஹோல்டர் ஆஃப் த குட்ஸ். என்னென்ன குட்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டும். இட் மே பி இஷ்யூட் இன் த நேம் ஆஃப் த கன்சைனர் ஆர் த கன்சைனி. ஒன்லி ஆன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரயில்வே ரெசிப்ட் the railway will deliver the goods. ஸோ இந்த ரயில்வே ரெசிப்ட் இருந்தால் மட்டும்தான்
ரயில்வேஸில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்ஸை டெலிவரி கொடுப்பாங்க. இஃப் ரயில்வே ரெசிப்ட் இஸ் லாஸ்ட் த கன்சைனி கேன் அப்டைன் த கூட்ஸ் ஃப்ரம் த ரயில்வே பை எக்ஸிக்யூட்டிங் அண்ட் இண்டெம்னிட்டி பாண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓனர்ஷிப் ஆஃப் கூட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் பை என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் ரெசிப்ட். ஸோ சேம் பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சார்ட்டர் பார்ட்டி. சார்ட்டர் பார்ட்டி அப்படின்றது வந்து இது வந்து ஷிப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். when goods are to be consigned in large quantity, it is advantageous to hire the whole or substantial part of a ship. ஸோ நம்ம வந்து கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டி இருக்குது, அது லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒன்று அந்த ஷிப்பை ஃபுல்லாகவே நம்ம வாடகைக்கு எடுத்துக்கணும். ஹையர் த ஷிப் ஹோல் ஆர் சப்ஸ்டான்ஷியல் பார்ட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ ஷிப். நம்மளோட கூட்ஸுக்கு தேவையான அளவுக்கு அந்த இடத்த வந்து நம்ம வாடகைக்கு எடுத்துக்கணும். கப்பலை வாடகைக்கு எடுக்கிறது தான் வந்து இந்த ப்ராசஸ். த டாக்குமெண்ட் த்ரூ விச் திஸ் கான்ட்ராக்ட் இஸ் மேடு. இந்த கான்ட்ராக்ட் போடும்போது யூஸ் பண்ணப்படுற டாக்குமெண்ட் தான் வந்து இந்த சார்ட்டர் பார்ட்டி. இது வந்து நம்ம வாயேஜ் சார்ட்டர் அப்படின்னும் சொல்லலாம், டைம் சார்ட்டர் அப்படின்னும் சொல்லலாம். வாயேஜ்னால் வந்து ஜர்னி அப்படின்னு அர்த்தம். The person who hires the ship is known as charter. யார் இந்த கப்பலை வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த பர்சன் தான் வந்து சார்ட்டர். The charter party brings the vessel and crew under the control. கப்பலையும் வெசல்னால் வந்துட்டு கப்பல் அண்ட் க்ரூனா இந்த கப்பலில் வேலை செய்கிற எல்லாருமே. the person who operate the ship கப்பல் குழுவினர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு யார் கண்ட்ரோல் கீழே வருவாங்க அப்படின்னா the charter party brings the vessel and the crew under the control of charters. So charter is the person who hires the ship. The charter become responsible to the third party for the act of the master and crew of the ship. So இவங்க மாஸ்டரோ இல்லை அந்த கப்பலில் வேலை செய்கிற அந்த க்ரூவோ வந்துட்டு ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சார்ட்டர் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த தேர்ட் பார்ட்டி. அதாவது கன்சைனி யாருக்கு கூட்ஸ் போய் சேருதோ அவங்களுக்கு சார்ட்டர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவர் தான் வந்து பொறுப்பு. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து பில் ஆஃப் லேடிங். பில் ஆஃப் லேடிங் வந்துட்டு இது வந்து ஒரு டாக்குமெண்ட் கண்டெய்னிங் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரியேஜ். இட் இஸ் இஷ்யூட் பை த ஷிப்பிங் கம்பெனி. இது யார் கொடுப்பா அப்படின்னா ஷிப்பிங் கம்பெனி கொடுப்பாங்க. சைன்டு பை த கேப்டன் ஆஃப் த ஷிப். It acknowledges the receipt of goods described in it on board of ship. ஸோ இது வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட், ஒரு ரெசிப்ட் தான். என்னென்ன கூட்ஸ் இருக்குது ஷிப்பில் அப்படின்றத ஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிப்ட். இட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அன் அஃபிஷியல் ரெசிப்ட் ஆஃப் அ கூட்ஸ். இதுதான் வந்து கூட்ஸோட அஃபிஷியல் ரெசிப்டும் கூட. இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். த மெயின் கண்டென்ட் ஆர் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர், யார் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, நேம் ஆஃப் த ஷிப், எந்த ஷிப்பில் இது வந்துட்டுருக்கு, பிளேஸ் ஆஃப் லோடிங், எங்கே ஏறுச்சு கப்பலில் கூட்ஸில் எந்த இடத்துலேருந்து ஏறுச்சு, பர்டிகுலர்ஸ் ஆஃப் அ கூட்ஸ் ஷிப்டு, என்னென்ன பர்டிகுலர்ஸ் அதாவது லிஸ்ட் ஆஃப் அ கூட்ஸ், போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் எங்கே போய் சேரப்போகுது, ஃப்ரைட் பெய்டு, ஃப்ரைட் சார்ஜஸ் பெய்ட் ஆர் எட் டு பெய். சில ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கூட்ஸை கொண்டு போய் இறக்கணுன்னே கன்சைனி கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஃப்ரைட் சார்ஜஸ்னால் சரக்கு கட்டணம், அதாவது எவ்வளோ கூட்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு கட்டுறதா ஃப்ரைட் சார்ஜஸ். பர்சன் டு ஹூம் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் இஸ் டு பி மேட், யாருக்கு வந்து கூட்ஸ் போய் சேரப்போகுது, அண்ட் டேட் எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். இஃப் த கண்டிஷன் ஆஃப் த பேக்கேஜஸ் இஸ் குட், அ க்ளீன் பில் ஆஃப் லேடிங் இஸ் இஷ்யூட். If some of the packages are found damaged, a foul or class bill of lading is issued. So இந்த பேக்கேஜஸ்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பில் ஆஃப் லேடிங் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க, இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இல்லை பேக்கேஜஸ்லாம் டேமேஜாக இருக்குது, ஃபவுல் அப்படின்னா வந்துட்டு தவறான, நம்ம எப்படி ஒரு கேம் விளையாடும்போது ஃபவுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி தவறான ஏதாவது டேமேஜஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலோ, இல்லை கிளாஸ் ஆஃப் பில் ஆஃப் லேடிங். கிளாஸ் ஆஃப் பில் ஆஃப் லேடிங்னா வந்துட்டு நாட் ப்ரொவைடிங் வாட் வாஸ் ப்ராமிஸ்டு. இந்த பில் ஆஃப் லேடிங்கில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ் கடைப்பிடிக்கலை அப்படின்னா அதை வந்து கிளாஸ் பில் ஆஃப் லேடிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த இது வந்து டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஏர் கன்சைன்மெண்ட் நோட் ஆர் ஏர்வே நோட். ஸோ இது வந்து ஃப்ளைட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இட் இஸ் அ டாக்குமெண்ட் ப்ரிப்பேர்ட் பை த கன்சைனர் which is handed over to the carrier of a goods while transporting goods through airways. ஸோ ஏர்வேஸில் ஃப்ளைட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா த சென்டர், அதாவது த கன்சைனர், which is handed over to the carrier of a goods. அப்படின்னா அந்த கம்பெனி யார் வந்து கொண்டு போகிறாங்க அவங்கக்கிட்ட இஷ்யூ பண்ணுவாங்க ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் த்ரூ ஏர்வேஸ். ஏர் கன்சைன்மெண்ட் நோட் இஸ் மேட் அவுட் இன் 3 ஒரிஜினல் பார்ட்ஸ். ஸோ 3 ஒரிஜினல் பார்ட்ஸாக வந்து இதை மேக் பண்ணுவாங்க. ஒன் இஸ் சைன்ட் பை த கன்சைனர் அண்ட் மார்க்டு ஃபார் த கேரியர். ஸோ இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. கன்சைனர் சைன் பண்ணி கேரியர்கிட்ட கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் சைன்டு பை போத் த கன்சைனர் அண்ட் த கேரியர் அண்ட் மார்க்டு ஃபார் த கன்சைனி. ஸோ யாருக்கு கொடுக்கறதுக்கு 2 பேர் சைன் பண்ணுறாங்க. யார் கன்சைனரும் கேரியரும் சைன் பண்ணி கன்சைனி கிட்ட கொடுக்கறது. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து தேர்ட் இஸ் சைன்ட் பை த கேரியர் அண்ட் ஹேண்டட் பேக் டு த கன்சைனர் ஆஃப்டர் கூட்ஸ் ஹேவ் பீன் அக்செப்டட். தேர்ட் வந்து ஒன்று கேரியர் மட்டும் சைன் பண்ணி அதை வந்து கன்சைனர்கிட்ட கொடுத்துருவாங்க. எப்போ அப்படின்னா கூட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து காமன் கேரியர். காமன் கேரியர்னால் இந்த இப்போ பார்த்துட்டு இருந்தோம்ல கேரியர் நம்ம நிறைய வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கேரியர்னால் என்னன்னு சொல்லிட்டேன். பயணி அல்லது சரக்கு போக்குவரத்து நிறுவனம், த கம்பெனி தட் டிரான்ஸ்போர்ட் பீப்புள் ஆர் கூட்ஸ், அவங்க தான் யார் அப்படின்னா கேரியர். A common carrier is a person who engaged in a business of carrying goods for hire indiscriminately for all persons. ஸோ நீ உன்னோட கூட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போவேன், உன்னோடது மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா பர்சன்ஸ் கிட்டேருந்தும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களோட பிஸ்னஸே என்ன அப்படின்னா கேரியிங் கூட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பீப்புள். தேர் ஆர் ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் ஆன் designated routes according to the fixed regular schedule, offering transport goods for hire for all people without discrimination. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். டிசைன்டு ரூட்ஸ் வந்து இருக்கும், டிசைனேட்டட் ரூட்ஸ். அண்ட் எப்படி வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரெகுலர் ஷெட்யூல் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, ஹையர் பண்ணிப்பாங்க. யார்கிட்ட இருந்ததுன்னா எல்லா பீப்புள் கிட்ட இருந்தும் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல். லைக் ரயில்வேஸ், சி டிரான்ஸ்போர்ட் do not come under common carrier because they are covered by separate acts. ரயில்வேஸும் வந்து ரயில்வேஸ் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே வராது, ஏன்னா அவங்க செப்பரேட் ஆக்ட் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. த liability of common carrier is governed by Carriers Act 1865. இதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி பஸ்ஸஸ் யாரெல்லாம் காமன் கேரியர் அப்படின்னு பார்ப்போம். சிட்டி பஸ்ஸஸ் ஆர் அ காமன் கேரியர் அண்டர் காமன் லா ரூல்ஸ். A common carrier in general liable for all losses which may occur to the property entrusted to his charge in the course of business. ஸோ இவங்க கூட்ஸ் கேரி பண்ணி போகும்போது என்ன ஒரு லாஸ் வந்தாலும் ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க தான் வந்து பொறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க தான் liable. The technological advancement will make the transportation highly sophisticated with greatest speed in the future. ஸோ டெக்னாலஜி வளர வளர நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்க போகுது. வித் கிரேட்டஸ்ட் ஸ்பீட் இன் ஃப்யூச்சரில் ஹை சொஃபிஸ்டிகேட்டட்னா அதிநவீனமான ஒரு வளர்ச்சியை வந்து இது கொண்டு வரப்போகுது. வித் கிரேட்டஸ்ட் ஸ்பீட் இன் த ஃப்யூச்சர். Transport plays a predominant role in the economy development of a country by helping the business community and public in enormous ways. ஸோ ப்ரீடாமினன்ட் அப்படின்னா வந்துட்டு முதன்மையான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. எப்படி அப்படின்னா பை ஹெல்பிங் த பிஸ்னஸ் கம்யூனிட்டினா லைக் மேனுஃபேக்சரருக்கு, ஹோல்சேலருக்கு, ரீட்டைலருக்கு, அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிட்டி, த பர்சன் ஹூ டஸ் சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் பப்ளிக்குக்கும் ஹெல்ப் பண்ணுது இன் எ நாமரஸ் வே.
மகத்தான எனாமரஸ்னால் மகத்தான பெரிய லெவலில் இது வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அப்படின்னா இது ஜென்ரல் பப்ளிக்குக்கும் கஷ்டம் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கும் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ இதோட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லெசன் வந்து முடியுது. I hope you understood the concept. Please share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.